என் மனைவியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்கும் ஒரு மனைவி இருக்காங்க தானே? இப்ப பாடுறா உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு. கணவனையும் 4 பசங்களையும் விட்டுட்டு லவ்வரோட வீட்டை விட்டு ஓடி போன மனைவி, ரகசிய காதலனையும் மனைவியையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு கணவன் செஞ்ச சம்பவம் இருக்கே. இப்படி பழி வாங்கின கணவனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. ஒருத்தரை நாம பழி வாங்கணும் அப்படின்னா எப்படி பழி வாங்குவோம்? அவரை பத்தி தப்பா ஏதாவது கோத்து விடுவாங்க, அவரை பத்தின ரகசியத்தை ஏதாவது கோத்து விடுவாங்க, இல்ல அப்படின்னா போய் நேரா அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் பழி வாங்கியிருக்காரு பாருங்க. ஆமா, பீகார் மாநிலம் ககாரியா அப்படின்ற மாவட்டத்துல 2009ஆம் ஆண்டு நீரஜ்க்கும் ரூபி தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. அடுத்தடுத்து அவங்களுக்கு 4 குழந்தைகள் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்புறமா தான் அவங்க வாழ்க்கையில பேரிடி ஒண்ணு விழுந்திருக்குங்க. ஆமா, ரூபி தேவிக்கு முகேஷ் அப்படிங்கிறவர் கூட தகாத உறவு இருந்ததா தெரிய வந்திருக்கு. முக்கியமா முகேஷுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்குங்க. என்னடா சொல்ற அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள தான் காதல் ஏற்பட்டு அவங்க இப்போ கல்யாணமும் பண்ணிருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காரு நீரஜ். முக்கியமா முகேஷ்க்கு ஒரு மனைவி இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். ஆமாங்க, காதலன் கூட ஓடி போனாங்களே நீரஜ் மனைவி ரூபி தேவி, அதே ரூபி தேவி அப்படிங்கிற பேரு தான் முகேஷோட மனைவிக்கும். என்னடா சொல்ற அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க. ஆமாங்க, இதை கேட்கிறப்போ எனக்கும் தான் ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை தெரிஞ்சுக்கிட்ட நீரஜ் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என் மனைவியவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கியா, நான் அதுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு பாடுறான்னு சொல்லி எடுத்திருக்காரு பாருங்க ஒரு ரிவெஞ்ச். ஆமா, தன்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட முகேஷோடைய மனைவி இருக்காங்க இல்லையா ரூபி தேவி, அவங்கள நீரஜ் தேவி கல்யாணம் பண்ணிருக்காருங்க. என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுக்குறீங்க அப்படின்னு தானே இருக்கு. ஆமா, அவங்கள கல்யாணம் பண்ணி இவங்க இப்போ வாழ்ந்துட்டு வரதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இப்படி எல்லாம் பழி வாங்குறாங்க பாருங்களேன். ஆனா இப்படி பழி வாங்கின ஒரு கணவனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு எந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.